நைட் டைமில் பேய் படம் பார்த்துட்டு இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் ஸ்டோரி 2 பார்ட் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூ வெர்ஷன் பார்ட் 3 தான் இந்த வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இது உங்கள் வாய்ஸ் வரதா சேனல், நான் உங்க வரதா. துரை இன்னைக்கு என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டைரியில் எழுதலான்னு சொல்லிட்டு டைரியும் எடுக்கிறார். அந்த டைரியில் தான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. துரைக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அன்றைக்கி லைஃப்பில் என்னென்னலாம் ஒவ்வொரு நாளும் நடக்குதோ அதெல்லாம் டைரியில் எடுத்து எழுதிட்டு இருப்பார். ஸோ இன்றைக்கி என்னென்ன இன்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னு எழுதலான்னு சொல்லிட்டு டைரியும் எடுத்து எழுதலான்னு போகிறாரு. அந்த டைம் கரெக்டாக பவர் கட் ஆகுது. கையில் வந்துட்டு ஃபோன் இருக்குது. சரி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடந்த சம்பவம்லாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆல்ரெடி பயம் வேறு. ஏன்னா ரூமில் அவ்வளோ இன்சிடென்ட் நடந்துச்சு, வெளியே ஓடி போயிட்டு அகைன் ரூமுக்குள்ளே வந்திருக்காரு. இந்த தடவை பயத்தை காட்டிக்க கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது கரண்ட்டு போனது அவருக்கு லிட்டில் பிட் ஒரு மாதிரி பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. சரி என்னதான் பயம் இருந்தாலும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட்டை அடிச்சுட்டு எழுதலான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி என்னதான் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒரு கையில் ஃப்ளாஷ் லைட்டை ஃபோனை பிடிச்சிட்டு நீ நடந்த சம்பவத்தில் எழுத முடியாது அப்படின்றதுனால சரி ஒரு கேண்டில் மெழுதிரி பற்ற வச்சுட்டு அப்படியே எழுதலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி ஹால்லேயே வச்சுட்டு கிச்சனில் தான் இவர் அந்த மெழுதிரி இதெல்லாம் வச்சுருப்பார். ஸோ ஹாலில் ஃப்ளாஷ் லைட் அடித்து வச்சாலே கிச்சன் வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரியுன்ற நம்பிக்கையில் செல்லையும் ஹாலில் வச்சுட்டு கிச்சனுக்கும் மெழுதிரி எடுக்கலான்னு போகிறார். அப்படி போகும்போது கிச்சனில் ஆல்மோஸ்ட் இருட்டாக தான் இருக்குது. அவர் நினச்ச மாதிரி ஃபோனோட வெளிச்சம் கிச்சன் வரைக்கும் வரல. ஸோ அப்படியே செவரை தட்டி கிச்சனுக்கிட்ட போகிறாரு. அந்த டைமில் அவரோட கை மேலே ஒரு கை வந்த மாதிரி இருக்குது. ஆள் ஏற்கனவே பயத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் இவருக்கு இன்னும் ரொம்ப பயம் வந்துடுது. ஐயோ என்ன விடு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி படபடக்குது. டக்குன்னு செவுத்துலாம் டக்குன்னு தட்டுறாரு. சுற்றி முற்றி கையை வச்சு அலம்புறாரு. யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது யாருமே இல்லை. ஏன்னா அந்த பில்டிங்கில் இவரை தவிர யாருமே இல்லை. ஏன்னா ஹவுஸ் ஓனர் சரி ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டாங்க. கூட அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த பில்டிங்கை விட்டு காலி பண்ணிட்டாங்க. இவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பயத்தை இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துற ஸ்டேஜுக்கு வரும்போது திடீர்னு கரண்ட் வருது. ரொம்ப மூச்சு வாங்கினோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறாரு. வீடை சுற்றி பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. சரி இப்படியே இருந்தால் நம்ம பயத்தை காட்டிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு இன்னும் பயம் வரதான் செய்யும்னு சொல்லிட்டு கேண்டீனில் வந்துட்டு கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு டைரியும் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவங்க ஒரு லைஃப்பில் என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு. அப்படி அவர் எழுதிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு டைரியை வேகமாக புரட்டிட்டு இருக்காரு. டைரியை வேகமாக புரட்டின துரைக்கண்ணனும் ஒரு பேஜ் வந்தோன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் ஸ்டாப் பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு படிக்கலான்னு போகிறப்ப அவரோட கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. ஏற்கனவே பயத்தில் இருக்க துரைக்கு மேலும் ரொம்பவுமே பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த பில்டிங்கில் இவரை தவிர யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவரோட தாட் இந்த டைத்தில் யாரா வந்து கதவை தட்ட போகிறான். ஏன்னா ரூமில் ஹவுஸ் ஓனர் இல்லை, யாருமே இல்லை, ஃப்ரெண்டு கூட இல்லை. அப்படி இருக்கும்போது யார் கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு இருக்காரு. அப்படியே அவர் எழுதலான்னு ஓப்பன் பண்ண அந்த டைரியுமே கையில் எடுத்துகிட்டு எந்திரிச்சு கதவுல யார் தான் தட்டுறான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போகலான்னு முடிவு பண்ணி போகிறாரு. அந்த டைமில் சரி வேணாம் டைரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு கதவு கிட்ட போகிறாரு. அப்படியே அவர் கதவு கிட்ட போகும்போது அவர் போக கதவு தட்டுற சத்தமும் வேகமாக ஆரம்பிக்குது. வெளியே இருந்து யாரோ டக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கதவு தட்டினா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் ரொம்ப சவுண்டாக கேட்க ஆரம்பிக்குது. இவருக்கு ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கதவு கிட்ட போயிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நைட் டைம் அவங்க வந்துட்டு நார்மலாக தூங்கும் போதே பேய் படம் இந்த மாதிரி நிறைய படம் பார்ப்பாங்க. அதில் ஒரு படம் தான் இந்த திகிடி அப்படின்ற சொல்கிற மூவியில் ஒரு கிளிப்பு ஞாபகம் வருது. உங்களுக்கு இப்போ எப்படின்னா உன்னை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா லைட்லாம் பிளிங்க் ஆகும். அது இல்லாமல் ஒரு துர்நாற்றம் மாதிரி வரும். அது இல்லாமல் உனக்கு ரொம்ப வேர்த்து ஒழுகும். உன்னை சுற்றி ஏதாச்சும் ஒரு பொருள் அசைகிற மாதிரியோ இல்லை எரியிற மாதிரியோ உனக்கு தோணும். இதுதான் உன்னை சுற்றி எதனா ஒரு அப்நார்மல் எதனா ஒரு ஆத்மாவோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தீய சக்தி இருக்கிறதுக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வர ஒரு டைலாக் இவனுக்கு நான் வருது. அந்த நேரத்தில் இவன் சடனாக சுற்றி பார்க்கும்போது அந்த தூரத்தில் அவன் ரைட்டிங் டேபிளில் வச்சிருந்த அந்த கேண்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரூமில் இருக்க லைட்டெல்லாம் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி அது மாதிரி விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே அவனுக்கு ரொம்ப வேர்த்து ஒழிக்கிட்டு இருக்கு. அப்பவே புரிஞ்சுக்கிறான் இங்கே ஏதோ இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் கதவு கிட்டையும் நிற்கிறான். ஆனால் கதவு கிட்ட அந்த இவ்வளோ நேரம் தட்டின சவுண்டு சுத்தமாக கேட்கவே இல்லை. வெளியே டோரை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வெளியேயுமே யாருமே இல்லை. ரொம்ப பயத்தோட சரி இன்னைக்கு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, பயத்தை நம்ம காட்டிக்க வேணாம். ஏன்னா நம்ம பயந்தாதான் ஒரு விஷயம் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ இருட்டில் ஒரு விஷயம் இருக்காது. நம்ம பயத்தோட அங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா அங்கே ஒரு விஷயம் இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம பயத்தை காட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு அகைன் அந்த ரைட்டிங் டேபிள் கிட்ட போயிட்டு அந்த டைரியில் ஓப்பன் பண்ணி எழுதலான்னு போனவன் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணான்னு சொன்னேன்ல, அந்த பேஜில் அவன் லாஸ்ட்டாக பார்க்கும்போது January 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருந்துச்சு.
கதவு கிட்ட போயிட்டு தட்டுற சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னால, அங்க போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து டைரியில பார்க்கும்போதோ, அந்த பேஜ்ல கரெக்ட்டா அந்த பேஜ் அதாவது ஜனவரி 25 இருக்க பேஜ் மட்டும் கிழிக்கப்பட்டு அந்த பேஜே மிஸ் ஆகியிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் அந்த கதவு கிட்ட சத்தம் கேட்டப்ப அந்த அந்த பேஜ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஜனவரி 25ன்ற பக்கம் இருந்துச்சு. ஆனா கதவு கிட்ட போயிட்டு வரும்போது அந்த பேஜ் அங்கிருந்து மிஸ் ஆயிடுச்சு. இவன் ஒண்ணுமே புரியாம இருக்கான். இதுக்கு மேல விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்றான். நம்ம எதுக்கு இந்த பேஜை ஓப்பன் பண்ணோம்? இந்த பேஜ்ல என்ன நடந்துச்சு? ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இன்சிடென்ட் ஜனவரி 25ன்றது நடந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. இதாவது இவன் இருக்குது இப்போ ஜூலைல. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு? அதுல என்ன ரைட் பண்ணோம்? அப்படின்றது இவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. சரி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட துரைக்கண்ணனும் கார்த்திக்கும் இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நம்ம தனியாவே இருந்தா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுக்கும்போது டைம் பார்க்குறான். டைம் ஆல்மோஸ்ட் அன்டைம் ஆயிடுச்சு. சரி அன்டைம் ஆயிடுச்சு. கார்த்திகை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ஃபர்ஸ்ட் தோணுது. இல்ல அதுக்கப்புறம் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல. கார்த்திக் கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கால் பண்றாரு துரைக்கண்ணன். கார்த்திக்கும் கால் பண்ணி ஒரு மாதிரி பதட்டத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக், டேய் துரை என்னடா ஆச்சு? ஒரு மாதிரி பதட்டத்தோட பேசுற அப்படின்னு சொன்னோன்னே, ரூம்ல நடந்த ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு, ஏய் இப்படி ஜனவரி 26ஆம் தேதி எனக்கு என்னோட ஹேபிட் உனக்கு தெரியலடா. நான் எல்லாத்தையுமே நான் டைரியில நோட் பண்ணி வைப்பேன். அப்படி இருக்கும்போது நான் டைரிய எதிர்பாராம ஓப்பன் பண்ணேன். ஜனவரி 26 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பேஜ் ஓப்பன் ஆச்சுடா. பட் நான் கதை விட்டு யாரோ தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. நான் போயிட்டு அந்த யாருன்னு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள அந்த பேஜ் மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு அந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? அப்படின்னு கேட்கும்போது கார்த்தி ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டு கார்த்தி டேய் அப்படின்னு சொல்லிட்டு துரைட்ட ஒரு விஷயம் சொல்ல வரும்போது துரை கார்த்திட்ட ஒரு நிமிஷம் இருறான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாம ஃபோனை அப்படியே டேபிள் கிட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு அவங்க பெட்ரூம்ல ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோக்கு ஆப்போசிட்ல நான் ஒரு கார்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்ட் 1 இல்லைனா பார்ட் 2ல சொல்லியிருப்பேன்ல, அந்த விண்டோ கிட்ட மெதுவா போறாரு. அப்படி மெதுவா போன அவரு நோட் பண்ணது என்னன்னா, அந்த காட்டு சைடில் அதாவது விண்டோக்கு ஆப்போசிட் சைடில் காட்டுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அவருக்கு நல்லா தெரியுது இது அந்த டைரியில இருந்து கிழிக்கப்பட்ட அந்த ஜனவரி 25 அப்படின்ற தேதியில எழுதப்பட்ட பேப்பர் காட்டுக்குள்ள இருக்கிறத பாக்குறாரு. அப்படியே டேபிள்ல வச்சுட்டு என்னதான் பயம் இருந்தாலுமே நம்ம எழுதின பேப்பர் தான், அந்த பேப்பர்ல என்ன நடந்துச்சு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கையில வந்துட்டு அந்த கேண்டில் எடுத்துட்டு கீழே இறங்கி அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேப்பர் எடுக்கலான்னு போறாரு. அப்படி பயத்தோட போன துரைக்கண்ணனுக்கு சரியான ஷாக்கு. ரியலா போயிட்டு அந்த காட்டுக்குள்ள பார்க்கும்போது அந்த பேப்பர் இல்ல. ரூமுக்குள்ள பார்த்தா அந்த பேப்பரு அவர் அங்க போய் நிற்கும் போது அந்த பேப்பர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஒண்ணுமே புரியாம நிற்கிறார். அந்த டயத்துல பேப்பர் ஏதோ கிழிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்க்கும்போது அவர் பார்த்த அந்த பேப்பர் காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டோட அடர்த்தியான பகுதிக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கு. இவர் துரையும் பேசாம அந்த கேண்டில புடிச்ச மாதிரியே காட்டுக்குள்ள பேப்பரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவரு அந்த பேப்பரை எடுக்க வந்த அவசரத்துல போன்ல கார்த்திக் லைன்ல இருக்கான்றதையும் மறந்து டேபிளே வச்சுட்டு வந்துட்டார்ல. கார்த்திக் ஒரு சைடு டே துரை என்னடா ஆச்சு பேசுறான்னு அவரும் கத்திட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இல்ல ஏதோ சம்திங் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு அவரு சேலத்துக்கு அதாவது வீட்டுல இருந்து சேலத்துக்கு கிளம்ப ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காரு. 2 பேருமே இருட்டுல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. துரையும் காட்டுக்குள்ள போறான். கார்த்திக்கும் சேலம் வந்துட்டு இருக்கான். 2 பேருமே இப்ப ஆக்சுவலா இருட்டான பகுதியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தான்? ஜனவரி 25ஆம் தேதி என்னதான் நடந்துச்சு? அது இல்லாம போன்ல கார்த்தி என்ன சொல்ல வந்தான்? அப்படின்றத அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இந்த ஸ்டோரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லாம ஏன்டா பார்ட்டா போட்டுட்டு இருக்கேன், ஃபுல் வீடியோ போட்டுடலாம்லடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் அவரோட ஃப்ரீ டைம்ல தான் அவரோட இன்சிடென்ட்டும் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. மேபி ஒரு 2 நாளைக்குள்ள அடுத்து என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்றதை நான் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை பண்றேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எதனா ஒரு கமெண்ட்டை நீங்க போட்டு விடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. எனக்கு அது இன்னும் மோட்டிவேட் ஆகும். அடுத்த வீடியோ நான் வேகமா பண்ணேன். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது சம்திங் இந்த வீடியோட அடுத்த பார்ட்டோட நான் உங்களுக்கு வரேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.